சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அம்மா வாங்க. என்னம்மா தனியா கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுடா. மீனாம்பிகை அம்மா நினைவு நாள் அன்னைக்கு நீங்க ஏதோ சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கேக்குறேன், நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களாமா? இல்லையேம்மா, எத்தனை வருஷமா நீ என்ன பாக்குற? அன்னைக்கு முழுக்க நான் விரதம் இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமா. இருந்தாலும் இந்த பால் பழம் இந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டீங்களா? ஆமாமா, பால் சாப்பிட்டேன்டா. எதுக்கு இதெல்லாம் கேக்குற? சொல்றேம்மா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? ரொம்ப நேரமா ஒரே இடத்துல சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தேனா எனக்கு ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு இருந்தது. சரி பாலாவது சாப்பிடலாம் நான் கிச்சனுக்கு வந்தேன். வந்ததும் தோ இந்த பிளாஸ்க் தான். இந்த பிளாஸ்க்ல இதுல அமுதா பாலை காய்ச்சி வச்சிருந்தா. பக்கத்துல ஒரு டம்ளர்லயும் பால் இருந்தது. சரி யாரோ குடிக்காம வச்சிருக்காங்க போல இருக்குன்னு நான் பிளாஸ்க்ல இருந்த பாலை குடிச்சிட்டு திரும்பவும் ரூமுக்கு போயிட்டேன்டா. நான் போய் கொஞ்ச நேரத்திலேயே தலை அப்படியே பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அப்போ பாலை நீங்க காய்ச்சலையாமா? இல்லடா, அமுதா தான் பாலை காய்ச்சினா. அமுதாவா? அது நான் எப்பவுமே விரதத்துல இருப்பேன் இல்லையா, நான் வெறும் வயிறா இருப்பேன்னு சொல்லிட்டு அவ பாலை காய்ச்சி வச்சுட்டு போறேன்னு தான் சொல்லிட்டு போனா. அமுதா இல்ல, எனக்கு ஏதோ தப்பா படுதே. ஓ, பால்ல விஷம் கலந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ? பெரிய சிபிசிஐடின்னு நினைப்பு. அமுதா இல்ல, எனக்கு ஏதோ தப்பா படுதே. அண்ணி, உங்க ரூமுக்கு தான் போனேன், உங்களை காணோம். எங்க இருக்கீங்க? அண்ணி பசிக்குதா? அப்பவே நீங்க சரியா சாப்பிடல. நான் பண்ணது எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, அண்ணி அளவுக்கு சமையல் இருக்காதான், ஆனா ஏதோ செய்வேன். ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நானும் புனிதாவும் சும்மா பேசிட்டு இருந்தோம். நான் தான் அம்மா கிட்ட ஒரு விஷயம் கேட்கறதுக்காக கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்த அமுதா. ஓ அப்படியா? சரிங்க அண்ணி, நீங்க பேசுங்க, நான் வரேன். அமுதா நில்லு. சொல்லுங்க அண்ணி. அம்மாக்கு உடம்பு முடியாம போனப்போ இந்த பிளாஸ்க்ல பாலை காய்ச்சி வச்சது நீதானே? ஆமா அண்ணி, அத்தை பாவம் அவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பாங்களேன்னு நான் பாலை காய்ச்சி வச்சேன். ஏன் அண்ணி, என்னாச்சு? அந்த பால் தான் பாய்சன் ஆயிருக்கு. என்ன நீ சொல்றீங்க? பாய்சனா? ஃபுட் பாய்சன். ஆமா, அத்தைக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு தானே சொன்னீங்க. பால் தான் காரணம்னு சொன்னாங்களா? ஆமா அமுதா, அதான் சரி அம்மா கிட்ட ஜஸ்ட் விசாரிச்சிட்டு இருந்தேன். புனிதா, பால் கெட்டு கூட போயிருக்குமா, அது தெரியாம கூட நான் குடிச்சிருக்கலாம்ல. அதான் எனக்கு எல்லாம் சரியா போயிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் நாம கவனமாவே இருப்போம். ஆமாமா, இனிமே கவனமா தான் இருக்கணும். அம்மா சரி நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் அமுதா கிட்ட பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. கண்ணு, ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டே இருக்க, அவ்வளவு நேரம் நின்னு வேலை பார்க்காத, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. சரிம்மா. இப்ப எதுக்கு நம்மள நிக்க வச்சிருக்கா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ? அமுதா நல்லா யோசிச்சு சொல்லு, நீ பால் காய்ச்சும் போது வேற யாராவது கூட இருந்தாங்களா? இல்ல நீ
நான் மட்டும்தான் இருந்தேன். ஏன் நீ கேக்குறீங்க? அம்மா குடிச்ச பால்ல விஷம் கலந்திருக்கு. ஃபுட் பாய்சன் சொன்னீங்க, இப்போ விஷம் கலந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னா அமுதா, நான் சொல்றத கொஞ்சம் பதட்டம் இல்லாம கேளு. இங்க பாரு, இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. மணிகண்ட கிட்ட கூட நீ சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் அண்ணி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு ஃபுட் பாய்சன்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா குடிச்ச பால்ல விஷம் கலந்திருக்கு. ஐயோ, இது கேட்கவே பயங்கரமா இருக்கே. நான் எப்படி பண்ணுவேன்? நான் தானே பால் காய்ச்சி வச்சுட்டு போனேன். இப்ப என்னதானே எல்லாரும் ஏதோ நினைப்பாங்க, எல்லாரும் என்னதான் சந்தேகப்படுவாங்க. அண்ணி, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணி, என்ன நம்புங்க. ஐயோ அமுதா, உன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லம்மா. என்ன பொண்ணு நீ? ஃபர்ஸ்ட் கண்ணை தொடச்சுக்கோ. ஐயோ, கண்ணை தொடச்சுக்கோ, சொல்றத கேளு. அண்ணி, எனக்கு உடம்பெல்லாம் பதறது. அமுதா, அண்ணி, நீங்க மட்டும் அன்னைக்கு வரலன்னா என்ன நடந்திருக்கும் என்னால யோசிக்கவே முடியல. யார் அண்ணி அந்த வேலையை பார்த்திருப்பா? நானும் அதான் யோசிக்கிறேன். அம்மாவை அட்மிட் பண்ண அன்னைக்கே டாக்டர் எங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நானும் கபிலனும் இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லல. சொன்னா வீணா பிரச்சனை வரும், அதான் நாங்க சொல்லல. அண்ணி, போலீஸ்க்கு போலாம் அண்ணி. இல்ல, இது எப்படி விடக்கூடாது. இல்ல அமுதா, போலீஸ்க்கு போனா அவங்க எல்லாரையுமே விசாரிப்பாங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும்தானே இருந்தாங்க. அவங்க மேல எப்படி சந்தேகப்பட முடியும்? அம்மாவுக்கே இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சா அவங்க நிம்மதியும் கெட்டு போகும். இந்த விஷயம் நீ, நான், கபிலன் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரிய வேணாம். ஓகேவா? அண்ணி, எனக்கு நம்ம பயமா இருக்கு. பயப்படாத அமுதா. நீ பாலை காய்ச்சி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். எனக்காக சீக்கிரம் கண்டுபிடிங்க அண்ணி. நான் வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குதுன்னு எல்லாரும் என்னதான் சந்தேகப்படுவாங்க. மணிமாமாக்கு விஷயம் தெரிஞ்சா அவரை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அமுதா, நீ அழாத. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, கொஞ்சம் கவனமா இரு. அதுக்குதான் உன்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்றேன். யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்பிடாத. கூடிய சீக்கிரமே இந்த வேலையை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ம்?